துணைத் தலைவர் என்ற முறையில் நானும் இந்த எக்ஸாஃபிஷியோ மெம்பர் எக்ஸாஃபிஷியோ வைஸ் சேர்மன் என்கிற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த 4 அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கினோம். அதில் முதல் அறிக்கை வந்து எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் துறை அல்லாத வேலைவாய்ப்புகள் அது எப்படி நடந்திருக்கிறது, எவ்வளோ அதிகமாக இருக்குது, எவ்வளோ குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு எப்படி மேற்கொண்டோம் என்று சொன்னால், 10 வருடங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றிய நிதிக்கு இது இருந்தது இல்லை, பிளானிங் கமிஷன், அவர்களுக்காக நான் செய்த ஒரு ஆய்வு. அது ரூரல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் 12 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 12 கிராமங்களில் வேளாண் துறையில் இல்லாத வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்று ஆய்வு செய்திருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதே கிராமங்களுக்கு சென்று இந்த 10 வருட கால இடைவெளியில் என்ன மாதிரி மாற்றங்கள் அதில் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து ஒரு மீளாய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தோம். அது முதல் ஆய்வறிக்கை. 2வது ஆய்வறிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளம் குன்றாத வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறது குறித்து ஐக்கிய அமைப்புகள், யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, அவளுடைய இதுவனுடைய அடிப்படை UNDP அவர்கள் வகுத்தளித்திருக்கூடிய வழிமுறைகளின்படி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இப்பொழுது நாம் தமிழ்நாடு என்கிறது அந்த பயணத்தில் எங்கே இருக்கிறோம், 2030க்குள் அதுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன. அந்த இலக்குகளை நாம் எவ்வளோ தூரம் அடைந்திருக்கிறோம், இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு ஒரு 650 பக்கத்திற்கு மேலான ஒரு அறிக்கையை நமது முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். அதில் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம், எதிலெல்லாம் முதலிடத்தில் இருக்கிறோம், எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம், எதிலெல்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய துறைகள் எது எது என்பதையெல்லாம் கண்டறிந்து அதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு அந்த அறிக்கையும் தமிழ் அரசுக்கு அளித்துள்ளோம். 3வது அறிக்கை வந்து எதை குறித்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தமிழ்நாடு வந்து வாகன உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த வாகன உற்பத்தி வந்து எல்லா தொழில்நுட்பத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போல் வாகன உற்பத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி கார்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா முழுக்க ஒரு மெக்கானிக்கல் டிவைஸாக இருந்தது. அப்படிங்கிற காலம் மாறி இப்பொழுது ஒரு காரையோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டிருந்து சொன்னால் பாதி தான் மெக்கானிக்கல், பாதி வந்து எப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து போக இன்னும் அதிகமாக ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழலில் அது மட்டுமல்ல, இது மின் வாகனமாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஹைப்ரிட் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல தொழில்நுட்ப மாற்றங்கள் அசுர வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், நமது முன்னணி இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமது மாநிலம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதற்கான திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்னென்ன தேவைப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வை நடத்தி, ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி அதில் வந்திருந்த நிபுணர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்பதை தொகுத்து அதனை ஒரு அறிக்கையாக தயாரித்து நமது எதிர்காலம் வாகன உற்பத்தியில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதற்குண்டான பாதை என்ன, வழி என்ன, வகை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அதையும் ஒரு அறிக்கையாக அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அது 3வது அறிக்கை. 4வது அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாலேஜ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்த வேண்டும். உங்களுக்குலாம் தெரியும், நம்மளது வந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம். இந்திய அளவில் அது சராசரியாக 26% 27% இருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 47-48 விழுக்காடு என்கிற அளவில் இருப்பது தான் புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது நமது மாணவர்களும் மாணவிகளும் அவ்வளோ பேர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான உயர்ந்த வேலைவாய்ப்புகள், சாதாரண வேலைவாய்ப்புகள் ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுமாராக படிப்பவர்களுக்கு அல்லது இடையில் ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பும், பெரிய ஹைலி டெக்னிக்கலாக குவாலிஃபை இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வரக்கூடிய, அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள், ஹை பேயிங் ஜாப்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய R&D போன்ற துறையில் வேலை செய்வதற்கு உலக அளவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை இந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் டேலண்ட் பூல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று. 2வது வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வேறு எங்கேயும் இல்லை உலகத்தில். அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா உலகத்துக்கே உண்டான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்பது இந்தியாவில் தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பெங்களூரு, ஹைதராபாத், பூனே போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது தமிழகத்தின் கடந்த 4 ஆண்டுகளாக நாம் பெருமுயற்சி செய்து 40-50 என்றிருந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய எண்ணிக்கையை இப்பொழுது 150க்கு மேலாக உயர்த்தியிருக்கிறோம். அப்பொழுது எதிர்காலம் நமக்கு இன்னும் என்னவான வாய்ப்புகளை வழங்குகிறது, நாம் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் மேலும் பல நிறுவனங்களை இங்கே எப்படி ஈர்ப்பது என்பது குறித்தும் அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையையும் கொடுத்திருக்கிறோம். இந்த 4 அறிக்கைகள் தான் இன்று தமிழக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 4மே ஒன்றாக இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வைத்திருக்கக்கூடிய இலக்கு $1 trillion எக்கானமி என்பதை நோக்கி போவதற்கு வெவ்வேறு துறைகளில் எப்படி நாம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும், அதே சமயத்தில் அந்த $1 trillion எக்கானமி அடையும் பொழுது
அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும், எல்லோரையும் உள்ளடக்கியதானதாக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்வதற்காகத்தான் அந்த எஸ்டிஜி கோல்ஸ் இருக்குல்ல, அதற்குண்டான ஆய்வறிக்கையும் நம்ம தயாரித்து வழங்கியிருக்கிறோம். அதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 அறிக்கைகள், அதனுடைய சாராம்சமும் அதுதான். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த ப்ரெஸ் நோட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் டீட்டெயிலாக இதை விட இன்னும் டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அதிலிருந்து ஏதாவது சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கேட்டிருந்தால் அதற்கு விடையளிக்க நான் தயாராக இருக்கிறேன். சார், இந்த வேளாண் துறை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமங்கள் நீங்கள் 10 கிராமங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன பேசிஸ் செலக்ட் பண்ணீங்க? ஒரு 10 வருஷமாக ஒரு பொருளாதாரம் மாதிரி இருக்கும். இன்றைக்கி அந்த கிராமங்கள் வந்து என்ன பேசுகிறா? ஏன் அதே கிராமத்தை நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம்? எப்பயுமே அதே கிராமத்துக்கு போனீங்கன்னா தான் அந்த என்ன நடந்திருக்குங்கிறது மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? வெவ்வேறு இடங்களுக்கு போனீங்கன்னாக்கா அதை எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் அதே கிராமங்களுக்கு போகிறோம். ஒன்று, அந்த முதல்ல அதை தேர்ந்தெடுக்கும்போது எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாவட்டங்களே ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டோம். என்ன பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேளாண் அல்லாத வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்கோ அது ஒரு மாவட்டம், ஒரு செட் ஆஃப் மாவட்டங்கள். வேளாண் வாய்ப்புகள் இல்லாத மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி அதை தனியாக பிரிச்சுக்கிட்டு, அது வந்து எங்கே தண்ணி இருக்குது எங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வகைப்படுத்தி அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி பண்ணும்பொழுது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், விருதுநகர், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் தான் அதில் வந்து அதில் ஒவ்வொன்றுலேயும் வந்து எது நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, எது நிறைய வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்குங்கிறதையும் பிரித்து அந்த அடிப்படையில் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களில் போய் ஆய்வு பண்ணி எவ்வளோ பேர் வேளாண் துறையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேளாண் அல்லாத துறையில் இருக்காங்க, அவருடைய வயது என்ன ஆண்கள் எவ்வளோ பேர் அது மாதிரி போயிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து இப்போ திரும்ப அதே கிராமங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகளுக்கு நோக்கி நகர்வது என்பது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வேளாண் அல்லாத வேலைகளில் போய் சேருவது அப்படிங்கிறதும், பெண்களை பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் வந்து அந்த மாதிரி வேளாண் இல்லாத வேலைக்கு கிராமப்புறங்களில் தான் இருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் அல்லாத வேலைகள் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போய் வேறு வேலைகளை செய்வது அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த இப்போது மேற்கொண்ட ஆய்வுலேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறோம். வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகளுக்கு அவங்க போகிறதுக்கு அந்த 25-50 இந்த 10 வருஷத்தில் என்ன அந்த மாவட்டங்களில் இன்னும் முக்கியமான இது வந்து தொழில் வளர்ச்சி வந்திருக்கா, இல்லை படிப்பு அதிகமாக இருக்கா, இல்லை என்ன எல்லாம் நடந்திருக்கும். நமக்கு அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக போய் பார்க்கணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செஞ்சிட்ருக்கீங்க இப்போ அப்படின்னு கேட்கும்பொழுது இதுதான் வருது. என்ன அதில் நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று, வேளாண் துறையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் 365 நாள் வேலை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. அது அந்த இடைவெளியை விட்டு நிரப்பது தான் 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த துறையில் இருக்கக்கூடிய திறன் அது என்னென்னா அவ்வளோ சம்பளத்தை அவளால் கொடுக்க முடியவில்லை. அப்போ வேளாண் அல்லாத துறைகள் வரும்பொழுது தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை விட சம்பளம் கூட கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வேலையை தொடர்ச்சியாக தரக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்கிறனால தான் வந்து நிறைய பேர் அதை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் இருக்காங்கள்ல, புதிதாக வரக்கூடிய வேலைவாய்ப்பை தேடி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் அதை நோக்கி நகர்கிறார்கள். அதனால தான் வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்வதற்கு இளைஞர்கள் அல்லது இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் வருவதில்லைங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதனால தான் வந்து இப்போ வந்து இந்த வேளாண் துறை இந்த தடவை மானிய கோரிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போன வருஷமும் இந்த வருஷமும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இயந்திரங்கள் இருக்குல்ல, மெக்கனைசேஷனுக்கு பெரிய அளவில் அதுக்கு தான் வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அங்கங்கே வந்து ஹையரிங் சென்டர்ஸ் உருவாக்கி அதுக்குண்டான செயலி கூட நேற்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து ஒரு ஆப் வழியாகவே என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வேணுங்கிற இயந்திரங்களை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இந்த அறிக்கை நமக்கு காட்டுகிறது. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வருங்காலத்து க்ரீன் எனர்ஜி மட்டும் தான் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. எனர்ஜி மற்ற அதுக்கான இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அதுதான் வந்து அந்த இதில் இருக்கிறது. எதில் இருக்கிறதுனா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் இதில் இருக்குல்ல, அந்த துறையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு, அதுக்கு எப்படி நம்ம தயாராகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் சொல்லியிருக்கோம் அந்த அறிக்கையில். அதாவது இருக்கிற வேலை வாய்ப்பை இழந்துடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா தொழில்நுட்பம் மாறும்போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க இந்த துறையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, உற்பத்தி நிறுவனம் பெரிய நிறுவனம் ஒன்று இருக்கும். ஆனால் அதை சுற்றி அவர்களுக்கு சப்ளை பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட 500-600 துணை நிறுவனங்கள் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.